கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் வரைக்கும் வணக்கம். NTPC Green எனர்ஜியோடைய IPO வரப்போகுது. அந்த IPOக்கு தான் உலகமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி நிறைய செய்திகள்லாம் பார்த்தேன். அதனால் இன்றைக்கி அதை பற்றி பேசலாம்னு ஒரு பிளான். அதுக்கு தான் குருஜி ஜாயின் பண்ணுறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வித் சோஷியல் டிஸ்டன்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், cauverybusiness.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தீபாவளி ஆஃபர் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஆஃபர் வந்து அடுத்த தீபாவளி வரைக்கும் போகுமா அப்படின்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்படிலாம் கிடையாது. நவம்பர் 20 அந்த ஆஃபர் நாங்கள் முடிக்கிறோம். அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நேற்று குருஜியுடைய வெபினாரில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. செம்ம ஜாலியாக போச்சு அப்படின்னு எங்ககிட்ட வந்து அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, இதே மாதிரி வாரம் நடக்கக்கூடிய வெபினாரில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, இப்போ NTPC Green, பொதுவாக NTPC கம்பெனி பற்றி நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்குது ஊருக்குள்ளே. ஸோ க்ரீன் IPO வரும்பொழுது 10,000 கோடி ரூபா இஷ்யூ பண்ணுறாங்க. 10,000 கோடி ரூபாயும் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு கொடுக்குறாங்க. ரைட், என்ன நினைக்கிறீங்க இந்த IPO பற்றி? இதை வாங்கிட்டு அவங்கள லோனை ரீபே பண்ண போகிறாங்க. 17,000 கோடி கடன் இருக்குது. ரைட், அது நல்லது தானே. ஓகே, லோனை ரீபே பண்ணாலே நல்லது தான். சரி, இவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 2027 ஃபினான்ஷியல் இயரில் 19.5 கிகவாட்ஸ். ஓகே, இப்போ அபவுட் 4 கிகவாட்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ ரைஸ் ஆக போகுது. அண்ட் பை 2032 வந்து 60 கிகவாட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த என்டையர் போர்ட்ஃபோலியோ வந்து NTPCயோட இது பார்த்தீங்கன்னா அபவுட் 76 கிகவாட்ஸ். அபவுட் 8 இயர்ஸில் நியர்லி அபவுட் 60 கிகவாட்ஸு இந்த ரெனியூபிள் சோர்ஸஸ்லேயே வந்து வரப்போகுது. ஓகே, ரெனியூபிள்னால் இங்கே நம்ம எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்கலி சோலார் அண்ட் விண்டு. அஃப்கோர்ஸ் இந்த ஹைட்ரஜன்லேயும் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது சக்சீட் ஆச்சுன்னா அதுலேருந்தும் நிறைய பவர் ஜென்ரேஷன் வரும். ஸோ இந்த லெவலுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு அந்த கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது NTPCங்கிறது பேசிக்கலி தெர்மல் பவர் ஜென்ரேஷன் தான். அப்படியே அதில் விட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூவேஷன் சரியாக கிடைக்காது. ஏன்னா க்ரீன் வந்து நம்ம வந்து இன்வெஸ்டாருக்கு அது வந்து விரும்பி இன்வெஸ்ட் பண்ணுற ஏரியாவாக இருக்குது. அண்ட் கிரேட் க்ரோத் சென்டராக இருக்குது வேறு. ஓகே, சரி, மோஸ்ட் ஆஃப் த வந்து க்ரீன் பவர் பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிலாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அது தனியாக எடுத்து வச்சு தனியாக லிஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக அதுக்கு வேல்யூவேஷன் கிடைக்கும்ன்ட்டு இவங்க நினச்சனாலையும் இங்கே தனியாக டிமர்ஜ் பண்ணலாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். See, the IPO டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா the existing shareholders of the NTPCக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு சர்டன் போர்ஷன் வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கு ரெக்கார்ட் டேட் என்னென்னா November 13. அதுதான் அந்த டேட்டில் தான் இவங்களுடைய RHP வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால வந்து அந்த டேட்டே எடுத்துக்கலாம். யார் யார் ஷேர் ஹோல்டராக இருக்காங்களோ ஆன் November 13 நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த கேட்டகரியில். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பெரிய லெவல்லாம் கோட் ஆகலை. ஓகே, ஸோ ஒரு 3 to 4 rupees மார்க்கெட் கூட ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் ப்ரீமியம் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் யார் யார் ஷேர்களுடைய இல்லையோ அவங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த 102 to 108 rupees என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸில் அப்ளை பண்ணலாம். ஓகே, அண்டு க்ரீன் எனர்ஜிக்கு நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. இதுதான் க்ரோத் சென்டர். அது டெஃபினட்டாக வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். அண்டு இவங்க வந்து ஒரு பெரிய பிளேயர் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயரு. அதனால் இவங்களுக்கு ரிசோர்ஸ் ரைஸ் பண்ணுறதுங்கிறதே ஒரு இதே இல்லை, கஷ்டமே கிடையாது. அவங்க என்ன ஸ்கேலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதை ஈஸியாக ஸ்கேலப் பண்ண முடியும். அந்த பவரை இங்கே இது ஜென்ரேட் ஆன பவர் கூட வாங்கிறதுக்கும் கரெக்டான ஆள் இருப்பாங்க வேறு. ஸோ அதனால் NTPC க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைரெக்ஷனில் தான் அது க்ரோ ஆகும். தட் இஸ் அப்போர்ட் டைரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இவங்களுடைய ரெவென்யூ பார்க்கலாம். அதில் என்னென்ன கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு IPO டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நவம்பர் 19 ஓப்பன் ஆகி 22 க்ளோஸ் ஆகுது. நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை, அது வர்ற செவ்வாய்க்கிழமை ஓப்பன் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் வந்து 102 ரூபாலேருந்து 108 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸு 10,000 கோடி. 10,000 கோடியும் ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ புக் பில்ட் இஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் ஒரு 5% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிட்டைல் பிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த 2 லட்ச ரூபா வரைக்கும் பிட் பண்ணலாம். ஆனால் ஷேர் ஹோல்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து
4 lakh வரைக்கும் பிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அண்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில். ரைட். ஓகே. ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மினிமம் 1 லாட் வாங்கலாம். 138 ஷேர் வாங்குவீங்க, 14,904 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம், 1,794 ஷேர் வாங்குவீங்க, 1,93,752 ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட என்டிபிசி ஷேர் இருக்குன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் இந்த 1,93,752 ரூபாயை டபுளாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 13 லாட் அப்படிங்கிறது 26 லாட்டாக கூட வாங்கலாம். ரைட். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்ல போகிறேன், அது என்னென்னு பாருங்கள். அதுலேயே ஒரு கொஸ்டின் வேறு இருக்குது, அது கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே. அவங்களுடைய என்டிபிசியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனில் வந்து 17.67 lakh ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. அண்டு செப்டம்பரில் வந்து அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஆமாம். ஏன்னா ஒரு 20-22 லட்சத்துக்கு மேலே போயிருக்குமா? இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 35,74,000 and odd ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. அவ்வளோ பேர் வந்து இதில் என்டிபிசி இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ட்டு அதை வந்து வாங்கியிருக்காங்க என்டிபிசியில். ஏன்னா ஒரு ஷேர் வச்சுருந்தா கூட யூ ஆர் எலிஜிபிள், யூ ஆர் ஷேர் ஹோல்டர். அதனால வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஏன்னா ஐபிஓக்கு கிரேஸ் இருக்கிறனால இந்த இது இருக்குது பார்க்கலாம். இந்த நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. அதே இது என்ன அப்படின்னா அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா இந்த என்டிபிசி ஷேர் வந்து ட்ரெமெண்டஸாக ஃபால் ஆகும். ஓகே. அத்தனை பேரும் அதை வைப்பாங்க. இல்லை, அந்த 35 லட்சத்தில் நானும் ஒருத்தன் தான். அதனால சரி, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்களே. ஓகே. இப்போ ஐபிஓ வந்து 19ஆம் தேதி ஓப்பன் ஆகி 22ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. பேசிக்ஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து 25ஆம் தேதி கிடைக்கும், மண்டே. ரீஃபண்ட் 26ஆம் தேதி இருக்கும். டிமேட்டில் கிரெடிட் ஆகிறது 26ஆம் தேதி. லிஸ்டிங் டேட்டு November 27th கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்து இந்த கம்பெனியுடைய அசட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போது September 30th 2024 கணக்குப்படி 32,408.30 கோடி ரூபா அசட் இருக்குது. ரெவன்யூ 1,132.74 கோடி. ஆக்சுவலாக மார்ச்லேருந்து இப்போ ரெவன்யூ வந்து குறைஞ்சிருக்கு. 2037லேருந்து 1,132 குறைஞ்சி போச்சு. நெட் ப்ராஃபிட் 175.3 கோடி, அதுவும் 344லேருந்து 175 குறைஞ்சிருக்கு. ரைட். நெட்ஒர்த் 8,189 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 596.08 கோடி வச்சுருக்காங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆமாம். டோட்டல் பாரோயிங் 17,057.50 கோடி இருக்குது. அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12,000 கோடியிலேருந்து 17,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட். இதில் தான் அந்த கேட்ச் இருக்குது, நம்ம பார்க்கணும். சரி, ஏன் ரெவன்யூ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இயரோட ரிசல்ட்டை எடுத்து நீங்கள் 6 months கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே. அதனால ரெவன்யூ வந்து மாறுபட்டு தான் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இதெல்லாம் சீசனல் ஃபேக்டர்ஸ். நம்ம வந்து எங்கே எக்ஸாமின் பண்ணுறோம், செப்டம்பர் இதில் எக்ஸாமின் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ரெய்னி சீசன் இருக்கும், தென் அதர் டிஸ்லொகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால பவர் ஜென்ரேஷன் ஃப்ரம் த ரினியூவபிள் சோர்ஸ் இந்த தமிழில் அஃபெக்ட் ஆகும். ஓகே. அதனால் அந்த ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலை, வெகுவாக குறைஞ்சிருக்கு. அதனால் இயர் டு இயர் தான் கம்பேர் பண்ண முடியும். அப்படி கம்பேர் பண்ணால் மேபி இதோட ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய பண்ணியிருக்காங்க, அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் ஜென்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக மேலே தான் போயிருக்கணும். ஓகே. பட் ஏன்னா இயர் டு இயர் பார்த்தோம்னா நமக்கு அது இப்போ வெளிப்படையாக தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன் மோர் இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னென்னா, இந்த March 24 வந்து ஒரு ஒன் டைம் இன்கம் ஆட் ஆகிருக்கு 344 crores. ஓகே. இன்க்ளூடிங் என்னென்னா ஒரு டேக்ஸ் ரிவர்சல் ஆஃப் 118 crores. அதனாலேயும் அவங்களுடைய இது வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதர்வைஸ் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த இயரில் வந்து அந்த ஒன் டைம் இன்கம் இல்லை, அது ஒரு ரீசன். அப்புறம் ஒன் மோர் திங் என்னென்னா, தி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் நீங்கள் 12,000 கோடின்னு சொன்னீங்க போன வருஷத்தில், இது இந்த தடவை 17,000 கோடி இருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட் அவுட் கோ நிறைய இருக்கும்ல, அப்போ நேச்சுரலி உங்களுக்கு ப்ராஃபிட் டிக்ளைன் ஆக தான் செய்யும். அதுவும் ஒரு காரணம் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிறதுக்கு. அடுத்து இந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் பார்த்தோம்னா, ROE வந்து 7.39 இருக்குது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.91 இருக்குது, RONW ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து 2.14 இருக்குது,
ப்ரைஸ் டு புக் வேல்யூ 9.89 இருக்குது. ப்ராஃபிட் மார்ஜின் 16.2 இருக்குது. ரைட். இதில் பாருங்கள், இதோட இதை டெட் டு ஈக்விட்டி பாருங்கள், அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ நார்மலி எனி திங் அபவ் ஒன்னே ரொம்ப ஹை, ஷுட் பி லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும், அதுதான் ஆல்வேஸ். பட் இதெல்லாம் இன்னோவேட்டபிள். இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு, இந்த மாதிரி பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஹை டெட் இருக்கும். அதனால தான் இவங்க வந்து ஈக்விட்டி ரைஸ் பண்ணி அந்த டெட்டை குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் ப்ராஃபிட்டபிளுக்குள்ள வரும். ஓகே. அடுத்து ஏர்னிங் பர் ஷேர் ப்ரீ ஐபிஓ 0.46, போஸ்ட் ஐபிஓ 0.42ன்னு கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ வந்து 234.97 இருக்குது. இப்போது போஸ்ட் ஐபிஓ 259.56 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த லெவலுக்கு ஹை பிஇ இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஃபியூச்சரில் க்ரோ ஆகும். எதிர்காலம் வந்து எனர்ஜி செக்டார் அப்படிங்கிறதுனால, க்ரீன் எனர்ஜிங்கிறதுனால, அதனால அது வந்து அது செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணணும். ஓகே. அண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் பெரிய லெவலில் இல்லை. மேபி த இஷ்யூ வில் கெட் சப்ஸ்கிரைப்டு. ஏன்னா அந்த க்ரீன் போகம் இருக்கிறனால அது வந்து ஈஸிலி வில் கெட் சப்ஸ்கிரைப்டு. மல்டிபிள் டைம்ஸும் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு கிரேட்டஸ்ட் சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும், அது வந்து எப்படி அது டர்ன் அவுட் ஆக போகுது அப்படின்னு. இந்த ரிசல்ட்ஸையும் பார்க்கணும். இந்த லிஸ்ட் ஆனோன்னா வர குவார்ட்டர் ரிசல்ட்ஸையும் பார்க்கணும். Q3 ரிசல்ட்ஸ் வந்துடும், அப்புறமேல டிசைட் பண்ணலாம். பட் ஆனால் இவங்களுடைய க்ரோத் ஃபேக்டரை பற்றி நம்ம முதல்ல பேசணும். 27ல் அந்த 19.5 கிகாவாட்ஸ் அண்ட் 2032ல் 60 கிகாவாட்ஸ் அப்படின்லாம் சொன்னோம். இது சாத்தியம், இது பண்ணுவாங்க, அதில் வந்து சந்தேகமே வேண்டியதில்லை. இது க்ரோ ஆகிட்டு தான் இருக்க போது. இந்தியாவோட த்ரஸ்ட் ஏரியாவும் இந்த ஏரியாவாக தான் இருக்குது. அதனால் இவங்க க்ரோ ஆகிட்டு தான் இருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகும். அண்ட் ஸோ ஃபார் அஸ் சோலார் இஸ் கன்சர்ன், இந்த லோனை வந்து ரீபே பண்ண உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன் அப்படின்னா இந்த சோலாருக்கு லைஃப் வந்து 25 இயர்ஸ். அதனால் அந்த 25 இயர்ஸ் வரைக்கும் ஒரு மார்ஜினல் டிக்ளைன் இன் எஃபிஷியன்சி தான் இருக்கும் ஒழிய ஒரு பீரியட் ஆஃப் 25 இயர்ஸ். பட் ஆனால் வந்து இட் வில் ஸ்டில் பர்ஃபார்மிங் ஈவன் அட் த எண்ட் ஆஃப் த 20th இயர் ஆர் 25th இயர். அதனால் வந்து லாங் பீரியடை ஹோல்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கம்பெனியில் வந்து நீங்கள் நல்லா ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். ஓகே. ஆங்கர் இன்வெஸ்டருக்கான போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்து மண்டே சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஆமாம், டெஃபினட்டாக அரௌண்ட் 3,000 crores அவங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிசர்வ் ஆகிடும். பட் ஆனால் அவங்க வந்து தே கேனாட் செல் இட் இமீடியட்டாக. ஓகே. அண்டு 30 days வரைக்கும் யூனோ ஃபார் 50% லாக்டின் அண்ட் 90 days வரைக்கும் அந்த பேலன்ஸ் 50% லாக்டின். ஸோ அதுக்கப்புறமேலும் வந்து நிறைய செல்லிங் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணிங்கன்னா 1 இயருக்குள்ளே அலாட்மெண்ட்டு வந்தவங்க கிடைச்சவங்களுக்கு 1 இயருக்குள்ளே விற்றுறாங்க 82% ஆஃப் த பீப்புள். ஓகே. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் மனசில் வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஆரம்பிக்க இந்த கம்பெனிக்கு. ஓகே. இதோட வீடியோ வண்டி போயிடும். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.